ஸ்ரீ ராகவேந்திரர் கோடிக்கணக்கான பக்தர்களால் நடமாடும் தெய்வமாகவும் கற்பக விருட்சமாகவும் இன்றளவும் போற்றப்படுகிறார். 1595ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் சிதம்பரம் அருகிலுள்ள புவனகிரி என்னும் ஊரில் பிறந்தவர். இவரது இயற்பெயர் வேங்கடநாதன். தந்தை திம்மண்ணப்பட்டர் மற்றும் தாய் கோபிகாம்பாள். புராணங்களின்படி ஸ்ரீ ராகவேந்திரர் கடந்த 4 பிறவிகளில் மகாவிஷ்ணுவின் சிறந்த பக்தராக திகழ்ந்தவர். பிரம்மாவிற்கு சேவை செய்த சங்கு கர்ணனாகவும், இரணிய கசிபுவின் மகன் பிரகலாதனாகவும், மகாபாரத காலத்தில் வாழ்ந்த பாக்லீக ராஜாவாகவும், விஜயநகர பேரரசின் ராஜகுருவாகவும் 5வது பிறவியாக அவரே வேங்கடநாதனாக அவதரித்தார். அதாவது ஸ்ரீ ராகவேந்திரராக அவதரித்தார். வேங்கடநாதனின் இளமை காலம் கடும் வறுமையில் கழிந்தது. மடாதிபதியாகும் தகுதி இருந்தும் ஒரு சாதாரண இல்லறவாசியாகவே வாழ விரும்பினார். வேங்கடநாதன் பல நாட்கள் உணவின்றி துளசி தீர்த்தத்தை மட்டுமே குடித்து வாழ்ந்த நாட்களும் உண்டு. ஒருமுறை ஒரு திருமண வீட்டில் அவர் பிராமணர் என்று தெரிந்தும் வேலைக்காரராக கருதி அவரை சந்தனம் அரைக்க சொன்னார்கள். அவரும் அக்னி சூக்தம் ஜபித்துக் கொண்டே அரைக்க அந்த சந்தனத்தை பூசியவர்களுக்கு உடல் எரிச்சல் ஏற்பட்டது. பின்னர் வேங்கடநாதன் ஜல சூக்தம் பாட அவர்களின் மேனி குளிர்ந்தது. வேங்கடநாதனின் ஆன்மீக சக்தி வெளிப்பட்ட முதல் தருணம் இது. வேங்கடநாதன் சரஸ்வதி என்பவரை மணந்து இல்லறம் நடத்தினார். அவர்களுக்கு லட்சுமி நாராயணன் என்ற மகன் பிறந்தார். தனது குருவான சுதீந்திர தீர்த்தரின் கனவில் மூலராமர் தோன்றி வேங்கடநாதனை அடுத்த பீடாதிபதியாக நியமிக்க உத்தரவிட்டார். வேங்கடநாதனுக்கு துறவரத்தில் விருப்பம் இருந்தாலும் மனைவியின் மீதான பாசம் தடுத்தது. ஆனால் கலைவாணியே அவர் கனவில் தோன்றி வழிகாட்டினார். தஞ்சையில் வேங்கடநாதன் சந்நியாசம் பெற்றபோது அவர் மனைவி சரஸ்வதி அழுது கொண்டே ஓடி வந்தார். கணவர் சன்னியாசி ஆன பின் அவருடைய முகத்தை பார்க்க கூடாது என்பதால் தற்கொலை செய்து கொண்டார். அவர் ஆவியாக ராகவேந்திரர் முன் நின்றபோது தனது கமண்டல நீரை தெளித்து அவருக்கு முக்தி அளித்தார் ஸ்ரீ ராகவேந்திரர். கிபி 1671ஆம் ஆண்டு தனது 76வது வயதில் ஸ்ரீ ராகவேந்திரர் பிருந்தாவன பிரவேசம் செய்ய முடிவெடுத்த போது ஆந்திர பிரதேச மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் உள்ள மஞ்சாலி என்ற கிராமத்தை, தற்போதைய மந்திராலயத்தை தேர்ந்தெடுத்தார். இது புனிதமான துங்கபத்திரை ஆற்றின் கரையில் அமர்ந்துள்ளது. ஸ்ரீ ராகவேந்திரர் தன்னுடைய முற்பிறவியில் பிரகலாதனாக இருந்தபோது இந்த மந்திராலய மண்ணில்தான் அமர்ந்து மிகப்பெரிய யாகங்களை செய்தார். அந்த இடம் ஆன்மீக ரீதியாக மிகவும் சக்தி வாய்ந்தது என்பதை ஸ்ரீ ராகவேந்திரர் அறிந்திருந்தார். மேலும் மகாபாரத போரின் போது அர்ஜுனன் இந்த இடத்தை கடக்க முயன்ற போது அவனது தேரால் நகர முடியவில்லை. இந்த மண்ணில் அமர்ந்து போர் புரிபவர்களை யாராலும் வெல்ல முடியாது என்று கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறினார். அத்தகைய புனிதமான தோல்வியே தராத இடத்தை தனது நிரந்தர இருப்பிடமாக்க சுவாமிகள் விரும்பினார். திரேதா யுகத்தில் ஸ்ரீராமர் வனவாசத்தின் போது இந்த இடத்திற்கு வந்து அங்கிருந்த ஒரு பாறையில் அமர்ந்து ஓய்வெடுத்தார். அந்த புனிதமான பாதையை கொண்டே தனது பிருந்தாவனத்தை அமைக்க வேண்டும் என்பது ஸ்ரீ ராகவேந்திரரின் விருப்பமாக இருந்தது. அந்த காலத்தில் அந்த பகுதி அதோனி நவாப்பின் கட்டுப்பாட்டில் இருந்தது. ஸ்ரீ ராகவேந்திரர் அதற்காக அதோனி நவாப்பை சந்திக்க சென்ற போது ஸ்ரீ ராகவேந்திரரை அவமானப்படுத்தும் நோக்கில் அதோனி நவாப் ஒரு தட்டில் மாமிச பிண்டங்களை வைத்து அதன் மேலாக ஒரு துணியை கொண்டு மூடி ஸ்ரீ ராகவேந்திரன் கொண்டு வந்து கொடுத்தான். ஸ்ரீ ராகவேந்திரர் தன்னுடைய கமண்டல நீரால் தெளித்து மந்திரம் ஜெபிக்க மாமிச பிண்டங்கள் பழங்களாக மாறின. இதை கண்ட அதோனி நவாப் திகைத்து போனான். அதன் பிறகு அதோனி நவாப் ஸ்ரீ ராகவேந்திரரை பயபக்தியோடு பழக ஆரம்பித்தான். அதோனி நவாப் ஸ்ரீ ராகவேந்திரன் மகிமையை உணர்ந்து உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபோது ஸ்ரீ ராகவேந்திரர் அந்த தரிசு நிலமான மாஞ்சாலி கிராமத்தை கேட்டார். நவாப் ஆச்சரியப்பட்டு ஏன் இந்த பால் நிலத்தை கேட்கிறீர்கள் என்று கேட்க அந்த இடத்தின் மகிமையை எடுத்து கூறி மாஞ்சாலி கிராமத்தை தானமாக பெற்றார். ஸ்ரீ ராகவேந்திரர் தனது முற்பிறவியின் தொடர்பு மற்றும் அந்த மண்ணின் தெய்வீக சக்தியின் காரணமாகவே அவர் மந்திராலயத்தை தேர்ந்தெடுத்தார். ஸ்ரீ ராகவேந்திரர் இடத்தை முடிவு செய்ததும் பிருந்தாவனம் கட்டுவதற்கான கற்களை தேர்வு செய்தார். மாதவரம் என்ற இடத்தில் இருந்து ஒரு பெரிய பாறையை கொண்டு வரச் சொன்னார். திரேதா யுகத்தில் ஸ்ரீராமர் வனவாசத்தின் போது 7 கடிகார நேரம் அமர்ந்து ஓய்வெடுத்த பாறை அது. அந்த பாறையில்தான் ஸ்ரீ ராகவேந்திரரின் பிருந்தாவனம் செதுக்கப்பட்டது. பிருந்தாவனத்தின் பீடத்திற்கு அடியில் 1200 புனித சால கிரகங்கள் வைக்கப்பட்டன. இவையே பிருந்தாவனத்திற்கு அளப்பரிய ஆற்றலை வழங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆவணி மாதம் கிருஷ்ணபக்ஷ துவிதி அன்று ஸ்ரீ ராகவேந்திரர் பிருந்தாவனத்திற்கு நுழைய தீர்மானித்தார். அன்று காலை துங்கபத்ர நதியில் நீராடி தனது நித்திய பூஜைகளை முடித்தார். தனது சீடர்களிடம் நான் இப்போது பிருந்தாவனத்திற்குள் அமர்ந்து தியானம் செய்வேன். என்னை சுற்றி கற்களை அடுக்க தொடங்குங்கள். எனது தலைக்கு மேல் கடைசி கல்லை வைக்கும் முன் நான் கையில் வைத்திருக்கும் ஜபமாலையை சுழற்றுவதை நிறுத்துவேன். அதுவே நான் உடலை விட்டு பிரிந்ததற்கான அடையாளம் என்று கூறினார். ஸ்ரீ ராகவேந்திரர் பிருந்தாவனத்திற்குள் இறங்குவதற்கு முன் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு ஸ்ரீ ராகவேந்திரர் கூறியது,
சமூக சேவைதான் உண்மையான பக்தி. மற்றவர்களுக்கு கனவிலும் தீங்கு நினைக்காதீர்கள். கடவுள் உங்களுக்குள் இருக்கிறார், அவரிடம் அன்பு செலுத்துங்கள். மிக முக்கியமாக, நான் இந்த உடலை விட்டு பிரிந்தாலும் அடுத்த 700 ஆண்டுகள் இந்த பிருந்தாவனத்தில் சூட்சும வடிவில் அருவமாக வாழ்ந்து உங்களுக்கு அருள்பாலிப்பேன் என்று வாக்களித்தார். ஸ்ரீ ராகவேந்திரரின் முதன்மை சீடரான அப்பண்ணாச்சாரியார் அந்த சமயத்தில் ஆற்றின் மறுபுறம் இருந்தார். ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் அவரால் வர முடியவில்லை. அவர் ஸ்ரீ ராகவேந்திரரின் பிரிவை தாங்க முடியாமல் ஆற்றில் இறங்கி ஸ்ரீ ராகவேந்திர சோத்திரத்தை பாடிக்கொண்டே நடந்து வந்தார். அவரது பக்தியால் ஆறு வழிவிட்டது. அவர் பிருந்தாவனத்தை அடைந்தபோது கடைசி கல் வைக்கப்பட்டு விட்டது. அவர் பாடிய ஸ்தோத்திரத்தின் கடைசி வரி முற்றுப்பெறாமல் நின்றது. அப்போது பிருந்தாவனத்திற்கு உள்ளிருந்து ஸ்ரீ ராகவேந்திரரின் குரல், சாட்சி ஹயக்ரீவோ எத்ர, அதாவது ஹயக்ரீவரே இதற்கு சாட்சி என்று அந்த பாடலை பூர்த்தி செய்தார். இது அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கான சாட்சியாகும். ஸ்ரீ ராகவேந்திரர் மறைந்த பிறகு மந்திராலயம் ஒரு வெற்று நிலத்திலிருந்து உலக புகழ்பெற்ற புண்ணிய தலமாக மாறியது. தீராத நோய்கள் குணமடைவது, ஊனமுற்றோர் நடப்பது போன்ற பல அற்புதங்கள் அங்கு நிகழத் தொடங்கின. ஸ்ரீ ராகவேந்திரர் அமர்ந்திருக்கும் இடத்தின் மண் மந்திர சக்தி வாய்ந்ததாக மாறியது. இன்றும் இந்த மண் உலகெங்கும் உள்ள ராகவேந்திரர் கிளை மடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே பிருந்தாவனங்கள் பிரதிஷ்டை செய்யப்படுகின்றன. ஸ்ரீ ராகவேந்திரர் பிருந்தாவனம் புகுந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நிலத்தை அரசு கையகப்படுத்த நினைத்த போது ஆங்கிலேய அதிகாரி தாமஸ் முன்ரோ அங்கு வந்தார். அவர் பிருந்தாவனம் முன் நின்றபோது சுவாமிகள் பிருந்தாவனத்திலிருந்து வெளிப்பட்டு முன்ரோவிடம் மட்டும் உரையாடினார். ஸ்ரீ ராகவேந்திரர் அவரிடம் ஆங்கிலத்தில் பேசியதோடு ஸ்ரீ ராகவேந்திரர் கொடுத்த மந்திராட்சதையை முன்ரோ தனது குதிரையின் சேனத்தில் வைத்தபோது அது தங்கமாக ஜொலித்தது. அதன் பிறகு அந்த நிலத்தை மடாதிக்கே கொடுத்துவிட்டு தாமஸ் முன்ரோ அந்த இடத்தை விட்டு வெளியேறினார். ஸ்ரீ ராகவேந்திரர் யுக புருஷராக ஆட்சி செய்து தனது பக்தர்களின் குறைகளை தீர்த்து வைக்கிறார். பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயச பஜதாம் கல்பௌ ருக்ஷாய நமதாம் காமதேனவே. சத்தியத்திலும் தர்மத்திலும் நிலைத்து நிற்கும் போற்றுதலுக்குரிய ராகவேந்திரரை வணங்குகிறேன். அவரை துதிப்பவர்களுக்கு அவர் கேட்டதை தரும் கற்பக விருட்சம் போன்றவர். வணங்குபவர்களுக்கு வேண்டியதை தரும் காமதேனு போன்றவர். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த நாமாவளியை சொல்லிக்கொண்டே இருங்கள். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. அதிகாலையில் சொல்வது சிறப்பு. குறிப்பாக வியாழக்கிழமை அன்று 108 முறை சொல்வது மிகச் சிறப்பு. உடல் மற்றும் மன தூய்மையுடன் சுவாமிகளின் உருவத்தையோ அல்லது பிருந்தாவனத்தையோ மனதிற்குள் நினைத்து சொல்ல வேண்டும். இப்படி செய்வதால் மன அமைதி கிடைக்கும், தீராத நோய்கள் தீரும், கல்வியில் மேன்மை உண்டாகும், பயம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் நீங்கும், தொழில் அபார வளர்ச்சி பெறும். மண்ணுலகில் மறைந்தும் விண்ணுலகம் செல்லாது 700 ஆண்டுகள் கல்லுலகில் உயிருடன் அமர்ந்து பக்தர்களின் கண்ணீரை துடைக்கும் நடமாடும் தெய்வம் ஸ்ரீ ராகவேந்திரர். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. நன்றி.